ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாப்பி எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்களே, எஃப்எம் நேர்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி. நீங்கள் முதலிருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயம், ஒரு புது விஷயம், ஒரு புது டெக்னாலஜி அப்டேஷன் கிடைக்கும். ரைட்டுங்களா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது நான் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தேன், அதாவது எல்லாம் ஓகே, பூஸ்டர் மட்டும் என்னால் வந்து கலெக்ட் பண்ண முடியல, ரொம்ப சிரமம் இருக்குது, நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பூஸ்டர் வந்து உங்களுக்கு இதனுடைய மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 1990 அந்த காலகட்டங்களில் உள்ள அதுதான் இந்த பூஸ்டர், இந்த RF பூஸ்டர் 1990 காலகட்டத்தில் நடந்த அந்த டெக்னாலஜி. ஸோ அப்போ அதனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ அதனால் பூஸ்டரும் இல்லை, மேனுஃபேக்சரிங்கும் கிடையாது. சார் ஏதாவது நம்ம மாற்றி அமைக்கணும், நம்ம மாற்றி யோசிக்கணும் சார். நிறைய பேர் பூஸ்டர் கேட்குறாங்க சார், நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்குண்டான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு 20 days ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பாதி விஷயத்தை நான் தாண்டி இருக்கிறேன். அந்த விஷயம் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது யாகியோட ஆண்டனை நீங்கள் வாங்குறீங்க, கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரு லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது. அதாவது ரொம்ப வீக்கான சிக்னலை அப்படியே பூஸ்ட் பண்ணி அட்டிய ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஹெவியாக நீங்கள் பூஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பூஸ்ட் பண்ணும்போது நாய்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். அதனால் ஒரு 20 dB, ஒரு 15 to 20 dB அந்த இடத்துல அப்படியே பூஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த நாய்ஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகி நமக்கு தேவையான சிக்னல் மட்டும் ஒரு செட்டன் லெவல் அப்படியே பூஸ்ட் ஆகி வரும். அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம். அது வந்து ஒரு 15 to 18 dB பூஸ்ட் ஆகும். 18 dB. ஸோ எல்லா சேனலுமே உங்களுக்கு ஒரு 18 dBயில் அப்படியே பூஸ்ட் ஆகி வரும். அதில் என்னென்ன சேனல்லாம் அந்த ஏரியாவில் நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து நம்ம ஏகிவுட் ஆண்டனாவை நீங்கள் பிளேஸ்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஏரியாவில் என்னென்ன சிக்னல்லாம் இருக்கோ அது எல்லாமே எவ்வளோ வீக்கான சிக்னல் இருந்தாலும் அது அப்படியே ஒரு 18 to 20 dB அப்படியே பூஸ்டப் ஆகும். பூஸ்டப் ஆகி அப்படியே கீழே வருது. அப்படியே கீழே வரும்போது மறுபடியும் வந்து அந்த கேபிளில் கொஞ்சம் ட்ராப் விழும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சின்ன பவர் பூஸ்ட் தேவைப்படுது. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த பவர் பூஸ்ட் வந்து ஒரு 30 dB பூஸ்ட் பண்ணுறதுக்காக உண்டான வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே கோஆக்சியல் கேபிள் 75 ohms இம்பிடன்ஸ் தான் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் மேலே ஒரு 20 dB பூஸ்டிங், ஒரு 18 dB பூஸ்டிங், கீழே ஒரு 30 dB பூஸ்டிங். இந்த 30 dB பூஸ்டிங் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே ஒரு ஸ்பிளிட்டர் போட்டு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நியரஸ்ட் சில பேர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு 4 பேர் அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே 75 ohms தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப அமைப்பாக இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கீழே வந்து நீங்கள் அப்படியே வந்து ஏசி பிளக்இன் பண்ணிக்கலாம். மேலே உள்ள அந்த லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் அது பாருங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் D டைப் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் குவாலிட்டி வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நாய்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். ஆடியோ குவாலிட்டி டெப்த் அப்படி இருக்கும். ஏன்னா கிளாஸ் D டைப்பு. ஸோ சில விஷயங்கள் கருதி நான் இன்னும் இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. சில டெக்னிக்கல் பாராமீட்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். இருந்தாலும் நிறைய பேர் ஆவலோட இருக்கிறீங்க. ஸோ அந்த விஷயத்தை நோக்கி நகர்றோம். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் இருக்கு இல்லையா, அதனுடைய சைஸே பாருங்கள், இவ்வளோதான் இருக்கும். இது எதுனா, நீங்கள் எனர்ஜி பூஸ்டோட டாப் இருக்கு பாருங்க. எனர்ஜி பூஸ்டரில் டாப்பில் அந்த டாப் வந்து மழை தண்ணி உள்ள போகாம இருக்க ஒரு PVC போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இதனுடைய டோட்டல் சைஸே இவ்வளோதான். இதுதான் எல்லாமே. இதில் வந்து ஒரு 18 dB பூஸ்ட் ஆகும். அதுக்கு பவர் சப்ளை 12 volt தேவைப்படுது. இந்த பவர் சப்ளை கீழே இருந்து கொண்டு போகலாமா, இல்லை சோலார் மூலமாக கொடுத்துடலாமா, இந்த மாதிரி சில டெக்னிக்கல் விஷயங்கள் டிஸ்கஷன்கள் போயிட்டு இருக்குது. ஸோ நண்பர்களே, நேர்களே, ஸோ வெகு விரைவில் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட நான் ஒரு 20 days கேட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை முடிக்கணுங்கிற விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். ஸோ நல்ல விஷயம். உங்களுக்கு எல்லாருக்குமே குவாலிட்டி நல்லா இருக்கும், கிளாரிட்டி நல்லா இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நியர் அபவுட் பாருங்க ஒரு 50 dB வந்து இன்க்ரீஸ் ஆகும். 50 dB. ஸோ சிக்னல் 50 dB இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஏரியாவில் எந்தெந்த சேனல்லாம் வீக்கஸ்ட் சேனல்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே அள்ளி உங்கள்கிட்ட கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான். ரைட். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.